சுடுகிற நிலவு பர்ன் அவுட் சிண்ட்ரமோட எபிசோட் நம்பர் 4ஓட பார்ட் 1 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, கே வந்து ஜீரா வந்து எங்கோ நீ எனக்கு தூங்க போகிற அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பேன் நம்ம வந்து ஜீரா வந்து பார்த்துருக்கோம். அதோடு நினச்சி அதுக்கப்புறம் இப்போ ஜீரா வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் கூப்பிட்டு நேரமெல்லாம் வந்துடலாமா, நான் உங்களை திட்டுறக்காக தான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னோடனே இன்றைக்கி நீ என் கூட தூங்க போகிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கே சொன்னோன்னே நான் இதுக்கெல்லாம் நான் ரெடியாகவே வரல, இதுக்காக நான் என்னால் ப்ரிப்பேர் ஆகவும் வர கிடையாது அப்படின்னோன்னே நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா வேணால் நான் யோசிக்கல அப்படின்னோன்னே நீ கேட்குறத விடவே அதிகமாக வாங்கிக்கலாம் சரியா, இந்த பெட்ரூம் வந்து அட்டாச்டு பாத்ரூமோட தான் இருக்குது, போ டைம் எடுத்துக்கோ, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, அதே சமயம் நீயும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம தூங்கலாம் அப்படின்னோடனே அப்படியே நம்ம ஜீரா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவீங்க அப்படின்னோடனே வந்து கே வந்து உடனே வந்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓ சபாஷ், ஆக மொத்தம் காசு இந்த உலகத்தில் எது வேணால் வாங்கலாம் இல்லையா, காசுனால இந்த உலகத்தில் எந்த இது வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தலாக வந்து கே வந்து ஜீராட்ட சொல்கிறாங்க. அதான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா சரி இப்போ இது பண்ணிக்கிறேன், சரி இப்போ உன்னை வந்து சும்மா தூங்குறக்காக தான் நான் கூப்பிட்ருக்கேன் சரியா, நீ கேட்ட மாதிரியாவே எக்ஸ்ட்ராவே பே பண்ணிடுற அப்படின்னோடனே சரி அப்போ தூங்கினா மட்டும் போதும் இல்லை அப்படின்னோடனே அது மட்டும் போதும் நீ வா அப்படின்னோடனே சரி என்ன நீங்கள் என்ன சின்ன குழந்தையா, ஒருத்தவங்க வந்து உங்களை நல்லா அரவணைச்சு தூங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜீரா கேட்டோன்னே ஃபஸ்ட்டு இங்கே தெரிஞ்சுக்கோ, நான் வந்து நீ கேட்ட அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஓகே, நான் இவ்வளோ நாள் இல்லாமல் ஸ்லீப்பிங் ட்ரக்ஸ் எதுவும் இல்லாமல் நான் நல்லா தூங்கினேன், ஈவன் நான் வந்து இந்த மடித்து வைக்காத துணி தான் வந்து காரணமாக நினச்சேன், ஈவன் அதை கூட நான் போட்டு தூங்கி பார்த்தேன், ஆனால் இதாகலை, தூக்கம் வரல, அதுக்கு காரணம் நீ தான் நினைக்கிற, ஸோ அதனால தான் நீ நான் கூப்பிட்டேன், இப்போ அதுதான் பண்ணுன்னு சொல்கிற அப்படின்னோடனே சரி எப்படி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நான் தான் சொன்னேனே நான் ட்ரக்ஸ் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நல்லாவே தூங்கியிருக்கேன், ஈவன் அந்த அழுக்கு துணியை கூட நான் போட்டும் பார்த்தேன், மறுபடியும் நல்ல துணி இல்லாமல் அழுக்கு துணியும் போட்டு பார்த்தேன், ஆனால் அது இதாகலை, தூக்கம் வரல, ஸோ நீ தான் காரணமாக இருப்பேன்னு சொல்லி தான் உன்னை கூப்பிட்டேன் நான், சரி இப்போ தூங்க போகலாமா அப்படின்னோடனே சரி வெறும் தூங்குறதுக்கு மட்டும்தானே அப்படின்னோடனே ஆமாம் அது மட்டும்தான் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா போய் பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்துக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்க்கும்போது ஸ்லீப்புங்கும் போது நான் அதை நினச்சேன், நீங்களும் அதே தானே நினச்சிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரியா. நம்ம ஜீரா போயிட்டு பாவமாக வந்து பக்கத்தில் உட்கார்றாரு, ஆனால் பார்க்க தான் பச்சை புள்ள, ஆனால் பண்ணுறதெல்லாம் கேடு வேலைங்கிற மாதிரி தான் நம்ம ஜீரா வேலை இதுவும் பண்ணுவார். போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து கே வந்து கேட்குறாரு, என்னாச்சும் பேசு அப்படின்னோடனே நான் எதுக்கு பேசிட்டு, நான் பேசுனா 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னோடனே அதெல்லாம் கிடையாது, நீ பேசு, நீ பேசிகிட்டு இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கே சொன்னேன்னா ஜீரா வந்துட்டு சொல்கிறாரு, நான் பேசுகிறேன், நீங்கள் மற்றவங்க மாறெல்லாம் கிடையாது உங்கள் கூட நான் பேசுகிறதுக்கு அப்படின்னோடனே நான் எங்கே மற்றவங்கள மாதிரி இல்லை சொல்லு அப்படின்னோடனே அதான் சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்கிறான். உடனே கே இருந்துட்டு சரி நான் எப்படி தான் உனக்கு தெரியுது அதையாச்சும் சொல்லு அப்படின்னோடனே இந்த படத்தில் வராங்கள்ல பெரிய வில்லன் அந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு பார்த்த அப்படின்னோடனே என்னது வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிக்கிறார். அதுக்கப்புறம் வில்லன்னு சொல்கிற அப்புறம் ஏன் உன்னோட ஆர்ட் ஒர்க்குக்கு என்னை மாடலாக எடுத்த அப்படின்னோடனே கேட்டோன்னே ஜீரா வந்துட்டு சொல்கிறாங்க, அதாவது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணதோ இல்லையோ, ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய ஈவல் விஷயந்தான் நிறைய டைம் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும், அந்த மாதிரி தான் உங்களை இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு தான் மாடலாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜீரா வந்து இவரும் வந்து லேஸ்பட்ட ஆள் இல்லையா, இவரும் கொஞ்சம் நக்கலாக குத்தலாக தான் இவரும் பதில் சொல்கிறாங்க. சரி என்ன பேசணும் அப்படின்னோடனே அதான் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறாரு. ஆனால் கேவோட மனநிலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவன் வந்து கூட இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் அவருக்கு இப்போ வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. சரி என்னை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கே வந்து ஜீராவை கேட்குறாங்க அப்படின்னோடனே ஏன் இப்போ திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறாரு. ஜீரா வந்துட்டு ஒரு ஆர்ட் ஆப்ஜெக்டாக பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே எனக்கு பிடிக்கும்,
ஒரு என்னோட கலைத்துவம் எல்லாத்தையுமே வந்து எனக்குள்ள இருக்க டேலண்ட் எல்லாம் வெளிக்கொண்டு வர அந்த மாரி நீங்க இருக்கீங்க அப்படின்னோனே, நான் வந்து மனுஷனா கேட்ட பொண்ணு, மனுஷனா பார்த்தா உங்கள எனக்கு சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜீராவும் சொல்றான். சொன்னோனே, என்ன பிடிக்காதா? அப்ப நான் பிடிக்கிறதுக்கு உனக்கு வந்து என்னை பிடிக்கிறதுக்கு நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னோனே, ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ஜீரா கேட்குறான். அட சும்மா சொல்லு, உனக்கு பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னோனே, என்ன என்னை லவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ட்ரையிங் டு ஹிட் மீ அப்படின்னா, என்னைய வந்து நீங்க லவ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா? அப்படின்னோனே, இருந்துட்டேன். அதெல்லாம் இல்ல. பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தான் கேட்டேன். மத்தபடிக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னோனே, ஆ சரி, சரி. அதான் நம்மளோட ஜீரோவோட வாய்ஸு பையன் இவ்வளோ ரூட் வேற மாரி போயிட்டுருக்குதோ! அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு திங்கிங் இருக்குது. மைண்ட் வாய்ஸும் அப்படிதான் போயிட்டுருக்கு. சரி, உனக்கு இது பண்றது சரி. அப்புறம் என் ட்ராயிங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சா? அப்படின்னோனே, ஜீரா வந்து பார்த்து கேட்குறான். பிடிச்சிருக்கு அப்படின்னோனே, ஏன் பிடிச்சிருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது இந்த மாரி, இது நாள் வரைக்கும் நானே என்னைய நானே பார்க்காத வெர்ஷன்ல நீ வரைஞ்சிருக்க அப்படின்னோனே, எந்த வெர்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி நக்கலா கேட்குறான். ஏன்னா, அவன் வரைஞ்ச ட்ராயிங் அப்படி ஏன்னா ரொம்பவே கலைத்துவமா இருந்துச்சு இல்லையா? அதனால அந்த மீனிங்ல கேட்கும்போது, இல்ல இது நாள் வரைக்கும் நான் ரிலாக்ஸ்டா இருந்து நான் வந்து நேர்ல பார்க்கறத விட, அந்த ட்ராயிங்கில பார்க்க என்னைய நானே அது பிரதிபலிக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆ ஆனா அது அப்படியே இருக்கணும் எப்படி? ஜீரோ வந்து சொல்றான், "எப்படி அது ஈவிலாவே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களாக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல. என்னோட இன்னொரு வெர்ஷன் நான் அந்த இடத்துல பார்க்குற மாரி தான் இருந்துச்சு." அப்படின்னோனே, "சரி. என்னோட இன்னொரு வெர்ஷன் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. அதான்." அப்படின்னோனே, இவன் வந்துட்டு பார்க்குறான். ஜீரா வந்துட்டு, "சரி. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. சரி அதில உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எது?" அப்படின்னோனே, குறிப்பிட்டு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ட்ராயிங்கில எதுவும் கிடையாது. ஆனா, என்னோட இன்னொரு வெர்ஷன் பார்க்கறனால எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஐ மீன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டான இதில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, உனக்கு எதுக்கு வந்து அந்த ட்ராயிங் புடிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா கேட்கும்போது, ஆ ஏன்னா எனக்குள்ள இருக்க திறமையெல்லாம் வெளிய கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இப்படியே திரும்பி பார்க்குறான். எப்பா கேட்குதா கேட்குதான்னு சொல்லி மறுபடியும் போய் எழுப்பி பார்க்குறேன். நம்ம கேவா நல்லா கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. யோவ்! உன்னைய பார்த்தா இன்சோமேனியால இருந்த பிரச்சனை இருக்கனாட்டவே இருக்குதுய்யா! நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கியே! அப்படி கொரட்டை விட்டுன்னு சொல்லிட்டு இவனும் போய் நல்லா தூங்கிர்றாரு ஜீராவும். அப்புறம் விடிஞ்சிருது. காலையில எந்திரிச்சுட்டு நம்ம ஜீரா வெளிய வராரு. வந்து அவங்க ஆஃபீஸ் ஒர்க் அந்த சிஸ்டம்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னோனே, "இல்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்றான். ஆ வீட்டுக்கு கிளம்புறியா? இன்னொரு ஹால்ஃப் டே வந்து உன்ன ஹையர் பண்றேன் அப்படின்னோனே, சரி பே பண்ணுவீங்கல்ல அப்படின்னா, "கண்டிப்பா" அப்படின்னோனே, சரி அப்படின்னா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பக்கத்துல வந்து ஒரு குரோசன்ட் வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல நம்ம ஊர் பப்ஸையே வந்து முழுசா மூடி கொஞ்சம் இனிப்பு வச்சு செஞ்சிருப்பாங்க. பேக் பண்ணியிருப்பாங்க அதுதான். சரி அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம நீச்சல் போலாம் அப்படின்னோனே, நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னோனே, எனக்கு தெரியாது அப்படின்னா, நான் சொல்லி தரேன். அதுக்கு இது நீ ரெடி தானே அப்படின்னோனே, நான் எதுவுமே அதுக்கு தகுந்த மாரி எதுவும் ரெடி பண்ணலையே அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் உன்ன அப்படின்னோனே 2 பேரும் சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு வாயா அவன் சாப்பிட்டு, ஜீராவும் வந்து கேவ பார்க்குறான். வந்து ஜீராவ பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சீன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து இவர்கிட்ட போகுது. பீம் கிட்ட போகுது. பீமோட இடத்துல அங்க காமிக்கிறாங்க. பீம் வந்து ஒரு டென்ஷன்லயே இருக்காங்க. ஏன்னு கேட்டா, நைட்டு வந்து பாதியிலேயே வந்து நம்ம ஜீரா கிளம்பி போயிட்டான்ல. அதனால பீம் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். என்ன ஆயிருக்கு? என்ன இதா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கையில அவன் ஃப்ரெண்டு வந்து அவன் ரூம்மேட்டா இருந்துக்கோன்னு சொல்லியிருப்பான்ல. அதனால அவன் உள்ள வரான். ஃப்ரெண்டு வந்துட்டு, "என்னப்பா நைட்டெல்லாம் ஒரே ஜாலி தான் போல இருக்கு. இல்ல பாதியிலே எந்திரிச்சு போயிட்டாங்களா?" அப்படின்னோன, "அவன் இப்ப தான்டா கிளம்பி போனான்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொய் சொல்றான் பீம். ஆனா ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்குறா, "நீ பொய்யே சொன்னாலும் அத நான் நம்பத்தான் செய்வேன். அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் அநியாயமா விட்டுட்டியேப்பா" அப்படின்னும்போது, "என் விஷயத்துலயும் தலையிடாதன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா சொடப்பட்டு, "சரி, சரி ரொம்ப இது பண்ணிக்காத" அப்படின்னு சொல்லி சில திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேசிக்கிறாங்க. சரி பேசினதுக்கப்புறமா வந்துட்டு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஃபுல்லும் வந்து பிளாங்க்காவே இருக்குன்னு சொல்லி பீம் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்புறான். ஏன் அப்படின்னோன, "எனக்கு வந்து அவன் கூடயே இருக்கணும். அவன் பேசுறத கேட்கணும். அவன் வேணும்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். வேற எதுவுமே எனக்கு தோணல. எனக்கு ஏதோ வெறுமையா இருக்க மாரி இருக்கு, அவன் இல்லாம" அப்படின்னோனே, "என்னது? நீயா இப்படியெல்லாம் பேசுற?" அப்படின்னா, "ஏன்? நான் பேசினா என்ன மேம்?" அப்படின்னோனே, "இல்லப்பா வியர்டா இருக்கே. நீ எல்லாம் இந்த மாரிலாம் பேச மாட்டியே" அப்படின்னோனே,
இதில் என்னையா வியர்ட் இருக்கு? எனக்கு தோணுனத நான் சொன்னேன் அப்படின்னோன்னே, சரி இதுக்கு பேரு தான் வந்து போஸ்ட் ஸ்டிச்சிங் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஃபுல்லு நம்ம அந்த இதில வந்து சாட்டிஸ்ஃபைடோ அத நம்ம கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டோம்னா, அவங்கள பத்தியே நெனச்சுட்டு இதில உடனே அவன் சொல்ல ஆரம்பிக்கவும் பீமுக்கு வந்து டென்ஷன். ஏய் 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 அதெல்லாம் கிடையாது. எனக்கு அவன் என் லைஃப்க்கு வேணும்னு தோணுது அப்படின்னோன்னே, ஓ! அப்படியா? அதாவது நார்மலா இருக்க மறுபடியும் மறுபடியும் அவன பார்க்கணும், பேசணும், அவன் பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு பீம் சொன்னோனே, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஒரு நார்மலான மனுஷன் நான் இதை சொல்லியிருந்தா கூட, சரி இது வேற ஒரு இதுன்னு சொல்லலாம். ஆனா உங்கள மாரி கடவுளுக்கெல்லாம் தோணுதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தோண வச்சிருக்காருன்னா, அவரும் பெரிய மகானா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே, விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்றான். அது சொன்னோனே இந்த மாரி அவங்கள பத்தியே திரும்ப திரும்ப நினைக்க தோணும். எங்க போனாலும் சரி அவங்களோட உருவமா இருக்க மாரி இருக்கும். அவங்கள பத்தியே நெனப்பு. காலையிலயும், நைட்லயும், பகல்லையும் அந்த மாரியே தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? அவங்கள என்ன ஆனாலும் சரி, உங்க கூட நீங்க வச்சுக்கிறது, லைஃப் லாங் வச்சுக்கிறது. அது ஒண்ணு தான் அப்படின்னோன்னே, ஆ அப்படியும் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிற மாரியே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீம் சொன்னதையே வந்து மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் ஃப்ரெண்டு சொன்னதே வந்து பீம் யோசிச்சு பார்க்குறாங்க. "ஒருவேள நீ என்ன சாபகீபம் எனக்கு குடுக்குறியோ?" அப்படின்னோன்னே, "சாபமெல்லாம் கிடையாது. இருக்கிறத தான் நான் சொல்றேன். நீ இருக்கிறது அவங்க கூட இருந்தா நீ சந்தோஷமா இருக்கியல்ல, அப்போ அவங்களையவே வந்து என்ன ஆனாலும் சரி நீ உங்க கூட வச்சுக்கணும், பார்க்கணும்." அப்படின்னோன்னே, மறுபடியும் கேஓவோட இடத்த காமிக்கிறாங்க. கேஓ இடத்துல அந்த ஸ்விம்மிங் பூல் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ல, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஜீரா வந்துட்டு அந்த சூட் போட்டு வரான். டவல் எடுத்து ஓரமா வச்சுட்டு, இந்த மார அ "என்ன இவ்வளோ நேரமா?" அப்படின்னா, "ஆமா போட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜீராவும் சொல்றான். சொன்னோன்னே, "சரி உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா?" அப்படின்னோன்னே, "எனக்கு தெரியாது." அப்படின்னா, "கவலைப்படாத நான் உனக்கு சொல்லித் தரேன். உலக ஜனத்தொகையில பாதி பேத்துக்கு வந்து ஸ்விம்மிங்கே தெரியாது. சரி பரவால்ல உனக்கு பேசிக்ஸாச்சும் என்னாச்சும் தெரியுமா?" அப்படின்னோன்னே, "பேசிக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது." "சரி திடீர்னு ஏன் ஸ்விம்மிங் பண்ணணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க?" அப்படின்னோன்னே, "இல்ல டாக்டர் சொல்லியிருக்காரு. இன்சோம்னியாக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ணா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அப்படின்னோன்னே, சரி நீ ரெடி தானே நம்ம ஸ்விம்மிங் போலாம்ல அப்படின்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள போறாங்க. போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பார்த்து பார்த்து மெதுவா தான் நம்ம ஜீரா வந்து எடுத்து வைக்கிறேன். வந்துட்டு, "உன்ன அப்படியெல்லாம் சீக்கிரமா சாக விட மாட்டேன். கவலைப்படாம வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அதுவும் கொஞ்சம் மிரட்டல் தோணியில தான் கூப்பிட்டு போறாரு. அதான் ஜீரோவோட மைண்ட் வாய்ஸ், "நீ அதான் நான் தண்ணீல முழுகி சாகிறத விட, நீ பேசுற பேச்சுலயே நான் செத்துருவேன் போல இருக்கியா?" அந்த ரேஞ்சில தான் வந்து ஜீரா வந்து போயிட்டுருக்காங்க. போனோனே நிக்க வச்சேன்னா, பாவம் பயவுள்ள கடுகடுன்னு இருக்க தண்ணிக்கு வெடவெடத்து நின்னாரு. அத எப்படி சொல்ல? நின்னோனே 2 பேரும் கேட்குறாங்க, "சரி, இப்போ உனக்கு நான் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா?" அப்படின்னோன்னே, "சரி. ஃபர்ஸ்ட்டு வாயில நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு, மூக்கு வழியா அந்த மூச்ச விடணும். சரியா? இதுதான் பேசிக். இத நல்லா தெரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அத அ வாய் வழியா மூச்சு இழுக்குறாங்க. மூக்கு இது பண்ணிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. தண்ணிக்குள்ள இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஜீராவால வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கவே முடியாது. மேல வந்துருவான். வந்தோனே நம்ம ஜீராவோட லுக்கு என்னை அநேகமா இவன் முழுகி சாகடிச்சாலும் சாகடிச்சுருவான் போல இருக்கு. படுபாவி அப்படிங்கிற ரேஞ்சில தான் ஜீராவோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவங்களோட இது வந்து, "சரி இத நீ மறுபடியும் தப்பா பண்ணிட்ட. இரு நல்லா வந்து பிரீத் எடுத்துட்டு மறுபடியும் இது பண்ணுன்னு" சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள முக்குறாங்க. முக்குனோனே அவனுக்கு ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்க முடியாம இருக்கு. ஜீராக் டக்குன்னு அவன் மேல வந்துடுறான். "இல்ல என்னால முடியல. மூச்சு இதாகுது" அப்படின்னோனே, "சரி அப்போ ஒரு ட்ரிக் இருக்கு. நீ ஈஸியா கத்துக்கிறதுக்காக" அப்படின்னோனே, "என்ன?" அப்படின்னோனே, ஆ அதாவது ஒரு சர்வேல அந்த பேசிக் இதில பார்த்தீங்கன்னா, கிஸ் பண்ணிட்டு இது பண்றவங்கனால ரொம்ப நேரம் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் பிரீத்த. அதனால கிஸ் பண்ணிட்டு உள்ள போனோன்னா, ரொம்ப பிரீத் நல்லா இதா இருக்கும். நீயும் ரொம்ப நேரம் நீ இது பண்ணல. கொஞ்சம் ஸ்விம்மிங் கத்துக்கிற வரைக்கும் அப்படின்னோன்னே, "ஆ?" அப்படின்னோன்னே, "ஆமா. என்கூட இருந்தா நீ சீக்கிரமா ஸ்விம்மிங் கத்துக்கலாம்." அப்படின்னோன்னே, "ஆ சரி. அப்புறம் ஆனா கிஸ் பண்ணா நான் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவேன்." அப்படின்னோன்னே, சரி. ஆனா அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பா, "கிஸ் பண்றியா? இல்ல முழுகி சாகுறியா?" அப்படின்னோன்னே, "இல்ல நான் கிஸ்ஸே பண்ணிக்கிறேன்" அப்படின்னா, "ஆனா நீங்க கிஸ் பண்றதா இருந்துச்சுன்னா, நான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவேன்" அப்படின்னோன்னே, சரி எல்லாம் ஒர்க் ரீதியா மட்டும் தான் அப்படின்னோன்னே, சரி ஒர்க் ரீதியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணிக்குள்ள போனோன்னே, ஃபர்ஸ்ட்டு 2 பேர் வந்து கிஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணிக்குள்ள போறாங்க. போயிட்டு அவன் ஒரு 2 நிமிஷம் வந்து அவங்களால ஹோல்ட் பண்ண முடியுது. சரி
ஹோல்ட் பண்ணிட்டு இது பண்ணும்போது, ஜீராக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவன அறியாமயே வந்து கா கே மேல வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா, அவன் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பான் ஞாபகம் இருக்குங்களா? நான் ட்ரா பண்ணும்போது வந்து ஒரு ஹார்னியா ஃபீல் பண்றேன். என்னைய நானே ஹார்னியா ஃபீல் பண்றேன். அப்படிங்கும்போது அந்தோட ரியாக்ஷன் தான் வந்து இப்போ வந்து ஜீராக்கு வந்து நடந்துட்டுருக்கும். உடனே வந்து நம்ம கேவ வந்து விலக்கி விட தான் பார்ப்பான். ஏன் சொல்லிட்டு இவனும் இது பண்ணுவான். அப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு ஜீரா வந்து ஓட பார்ப்பான். ஓடுனோன்னே இவரு வந்துட்டு கேட்பாங்க, "ஏன் போற? எங்க போற நீ? நில்லு, நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லுவாங்க. அப்புறம் தான் மைண்ட் வாய்ஸ் நம்ம ஜீராக்கா, "அட பாவி உட்டாய் நீ என்னென்னமோலாம் நீ பண்ணிருவியான்னு" சொல்லிட்டு தான் நெனச்சுட்டே இருக்காங்க. அப்படியே மெதுவா அவன் நடந்து வரையில, "சரி நீ எங்க தான் போற?" அப்படின்னா, "நில்லு, இன்னும் நம்மளோட இது ட்ரெய்னிங்கே முடியல. போகாத, போகாத" அப்படின்னும்போது, பின்னாடியே வந்து கேவும் ஓடி வராங்க. நம்ம ஜீரா என்ன பண்றாரு, தல தெறிக்க ஓடி ரெஸ்ட் ரூம்னா அவங்கள அந்த பாத்திங் ஏரியா தனியா இருக்கும். ட்ரெஸ் சேஞ்சிங் ஏரியா தனியா இருக்கும்ல. அந்த மாரி இதில ஒரு மிரர் கிட்ட சைட்ல போயிட்டு நின்னுக்கிறாரு. இப்ப நம்ம இங்கோட பிளேஸ்ல தான் காமிக்கிறாங்க. இங் வந்து அவங்க அந்த காஸ்டிங் புரொடக்ஷன் ஹெட்டாவும் இருப்பாங்க. அது போக இந்த போர்ட்ரேட்டு, ஃப்ளவர் டிராயிங்க்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது, அந்த மாரி ஒரு ஏஜென்சி வச்சுட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம ஜீரா வந்து கால் பண்ணிட்டு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சோகமான செய்தி ரொம்ப சேடா இருக்க மாரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. நான் டக்குன்னு சோகமாக்கணும் அப்படின்னோன்னே, என்ன சடனா ஃபோன் பண்ணிட்டு சோகமா இருக்கிறத சொல்லுன்னா, என்ன சொல்றது அப்படின்னோன்னே, அ சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு எனக்கு சோகமா ஆகணும் டக்குன்னு அப்படின்னோன்னே, என்னன்னு சொல்லு. சும்மா சோகமா சொன்னா நான் எப்படி சொல்றது அப்படின்னோன்னே, நான் இங்க கூட நீச்சல் அடிச்சுட்டு வந்தேனா, அப்புறம் அப்படின்னோன்னே, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ! அத விடு. நீ என்னாச்சும் எனக்கு சோகமா இருக்கிறது நீ டக்குனு சொல்லு அப்படின்னோன்னே, அ இங்க பாரு. என்ன விஷயம்னே சொல்லாம சும்மா சோகமா இருக்கிற சொன்னா நான் என்னத்த சொல்றது? இப்ப நான் அந்த சோகமா இருக்கிற மூட்ல நான் இல்ல. அதனால உனக்கு நானும் சோகமா இருக்கேன். இத நான் சொல்ல முடியாது. சரியா? அப்படின்னோன்னே ஜீராக்கு டென்ஷன் ஆயிடுது. சரி, நீ எதுவுமே எனக்கு சொல்லவும் வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேணாம். நீ கால் அட்டெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. போடி வெண்ண மகளேன்னு சொல்லிட்டு திட்டிர்றாங்க. இந்த என்ன கிறுக்கு பயபோல நம்மளே திட்டிட்டு விக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கும் வந்து வச்சர்றாங்க. ஏன்னா 2 பேரும் கிஸ் பண்ணங்காட்டி ஆல்ரெடி அவனுக்கு ஃபீலிங் இருந்திருக்கும் இல்லையா? அவனுக்குள்ள உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குது. அதனால தான் பயபுள்ள தண்ணியிலேருந்து கட கட கடன்னு ஓடி வந்துருச்சு அவங்கிட்டருந்து விலகி. வந்ததுக்கப்புறமா லைட்டா வந்து கே வர சவுண்டு கேட்டோனே ஓடி போய் பாத்ரூம்குள்ள உட்காந்துக்கிறான். நம்ம இவரு வந்தார் கே வந்துட்டு, "என்னாச்சு? ஏன் பாதியிலேயே ஓடி வந்துட்ட?" அப்படின்னோன்னே, "ஸ்விம்மிங் பூல்லேருந்து வந்துட்டேன்" அப்படின்னோன்னே, "இல்ல என் கால் வலிச்சுச்சு அதனால வந்துட்டேன்" அப்படின்னோனே, "சரி கதவு திறன்னு என்னாச்சு நான் பார்க்குறேன்" அப்படின்னோன்னே, "இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னா, "என்னாலலாம் நீச்சல் அடிக்க முடியாது இப்போ" அப்படின்னோன்னே, "சரி நான் உள்ளேயாச்சும் வரேன்" அப்படின்னு, "இல்ல வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்னோன்னே, சரி அப்ப இன்னைக்கு அவ்வளோதான். முடிஞ்சுச்சு நீ கிளம்பிக்கலாம்" அப்படின்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அ ஜீராவும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ரெடி ஆயிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறான். ரெடி ஆகுற சமயத்துல தான் என்ன ஆகுது, இவரு வந்து கேட்குறாரு. நம்ம ஜீரோ பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்த ஊர்ல ரேப்பிட்டோ மாரி இருக்கும் இல்லையா? நம்ம ஊர்ல ரேப்பிட்டோ எப்படி இருக்கோ, அதே மாரி அங்க இருக்க ரேப்பிட்டோ புடிச்சு நேரா வந்து நம்ம இங்க தான் பார்க்க வராங்க. இங்க வந்து வேற ஒரு லொகேஷன்ல இருப்பாங்க. அவங்க இந்த புரொடக்ஷன் ஹவுஸ் இல்லாம வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. கேட்குறாங்க, "ஏன் நீ ஒரு இடத்துல நீ இருக்க மாட்ட?" அப்படின்னோன்னா, "ஒரே பிஸ்னஸா நான் பண்ண முடியும். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு 4, 5 ஒர்க் பண்ணா தான் நம்ம நல்லபடியா சாப்பிட முடியும் சார்." அப்படின்னோன்னே, ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னோன்னே, "சரி எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டீல்ல" அப்படின்னா, அப்படின்னோன்னே திரும்பி அ ஒருத்தர காமிக்கிறாங்க. பின்னாடி வந்து ஒருத்தர் ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணிட்டுருக்காரு. அவர காமிக்கிறாங்க. இவரு தான் பெல்லு அப்படின்னோன்னே, 2 பேரும் "வணக்கம் சார், வணக்கம்" அப்படின்னோன்னே, இவங்க பெல்லுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் ரிலேட்டடா ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும், இந்த இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்றவரா இருப்பாரு. அந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்பவே டாப்பா இருப்பாரு. அ எடுத்தோனே ஜீரா வந்து சொல்றா. ஏன்னா இவருக்கு வந்து ரொம்ப பரிச்சயம் ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்னோனே சொல்றாங்க, "சார் நீங்க உங்களோட ஒர்க்லயே வந்து இந்த லோட்டஸ் டாட்டூ போட்டு மாடல் வந்து லோட்டஸ் கையில வச்ச மாரி ஒரு நியூட் ஆர்ட் ஒண்ணு வரைஞ்சிருந்தீங்கல்ல சார், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சார். அதுவும் பேக்ரவுண்ட்ல இந்த இது ரொம்பவே கலைத்துவமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்." அப்படிலாம் நீங்க சொன்னோனே தான் எனக்கு நெறைய விஷயம் ஞாபகம் வருது. ஆனா இப்ப அந்த ஆர்ட்டிசரி ஒர்க்கால கொஞ்சம் வந்து விலகி இருக்கேன். பின்னாடி பேக்ட்ராப் மட்டும் தான் நான் டெக்கரேட் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் என்னோட ஒர்க்க வந்து இவ்வளோ தூரம் நீங்க ரசிச்சிருக்கீங்க. அத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெல் சொல்றாரு. கண்டிப்பா டைம் கிடைக்கல இத பத்தி பேசலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம்
அந்த பூ வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜீராவும் இங்கே வந்து வெளில பார்த்துட்ருக்காங்க. சடனாக வந்து இவர் கேட்குறாரு, ஜீரா வந்து கேட்குறாரு, இப்போ நீ ரொம்பவே பிஸியா அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னோடனே, இல்லை உங்க கூட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம்லாம் பேசணும் அப்படின்னோடனே, சரி கண்டிப்பாக பேசலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கும் ஜீராவும் வந்து போயிட்டு அந்த எப்பவும் போல் உட்காருவாங்க இல்லைங்களா அந்த டேபிள், ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த கஃபே மாதிரி இருக்கும். அந்த இடத்துல டேபிளில் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. எடுத்தோன்னே வந்து இங்கே வந்து அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜீரா வந்து ஸ்டார்ட் பண்ணுறா, ஏன் என்ன எப்படி பார்த்துருக்க அப்படின்னா, சொல்லு நீ தானே பேசணுன்னு சொன்ன அப்படின்னோடனே, இல்லை எனக்கு காங்கோட பிளேஸில் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னோடனே, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுது எனக்கு உள்ள அப்படின்னோடனே, ஓ ஆனால் பிடிக்கல ஆனால் ஏதோ பண்ணுதுன்னு சொல்கிற, இந்த மாதிரி தான் பிடிக்காத இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை விட ரெட் ஃப்ளாகாக இருக்கவங்கள தான் ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. எப்படியோ ஒர்க்காவா இருந்தால் சரி, டிசைராக இருந்தாலும் சரி அப்படின்னோடனே, நான் தான் உனக்கு சொல்கிறேன்ல எனக்கு அவனை பிடிக்காது, ஒரு சரியான அநாயகம் எரிச்சல் மூட்டக்கூடிய கேரக்டர் இருக்காக்கே, அதனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னோடனே, நீ பிடிக்காதுன்னு சொல்கிற, ஆனால் நீ நடந்துக்கக்கூடிய விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்கிற மாதிரி தான் நீ நடந்துகிட்ருக்க அப்படின்னோடனே, நான் என்னோடய வேலையே பண்ணிட்டு வரேன், புரிஞ்சிச்சா? நீ வேலையை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிகிட்டு இருக்க, சும்மா சாக்கு தான், எக்ஸ்கியூசஸ் தான் நீ சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் உன்னை அறியாமையே வந்து கேவை வந்து நீ விரும்புகிற போல இருக்கு அப்படின்னு, சும்மா அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ஜீரா சொன்னான்னு இங்கேருந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாங்கப்பா, பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா விதி 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருப்பா. சேர்ந்தே இருப்பாங்க அப்படின்னா, இப்படி நீ கொஞ்சமாச்சும் அட்வைஸ் பண்ணுற மூடுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சுட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. அதாவது மூல்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க்கில் வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி சம் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க, மேரிடாக இருப்பாங்க, அவங்க ஒய்ஃபு அவங்க மூவ்ஸோடு அது போயிடும். ஆனால் அது ஒரு அன்மேரிடாக இருக்காங்கங்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான லேடியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இருக்கலாம், ஒரு சின்ன பையனாக இருக்கலாம், யங் பாயாக இருக்கலாம், ஆனால் எது வேணால் அந்த இடத்துல நடக்கலாம். ஆனால் அந்த இடத்துல மூவ்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய அந்த இடங்கிறது வந்து ரொம்பவே வந்து அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நீ ஃபஸ்ட்டு உன்னோட வேலையும் விருப்பத்தையும் வந்து தனித்தனியாக வச்சு பழகு. அப்புறம் தான் ஜீரோ கே வந்து எனக்கு வந்து ஒர்க்கு தான், ஆனால் நான் வந்து பீமை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் தான் என்னோடய விருப்பம். இதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்குறாங்க, நீ ஒரு வேளை அவனை லவ் பண்ணுற? இல்லை, நான் கேவை லவ் பண்ணக்க, நான் இங்கே தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னோடனே, அதை தான் சொல்கிறேனே, விருப்பத்தையும் ஒர்க்கையும் போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பீமை வந்து காமிக்கிறாங்க. பீம் எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா, கேவோட வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு நம்ம கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெக் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பக்கம் கதை காமிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. பீமும் அவனோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவங்களோட பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ண ஆப்புக்கு வந்து நெக்ஸ்ட் டெக்ஸுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்து அவார்டு தராங்க, நம்ம கம்பெனி சார்பில் நீ தான் போயிட்டு கம்பெனிக்காக அவார்டு ரிசீவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னோடனே, நான் எதுக்கு போகணும் ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே, நான் ரொம்ப பிஸி பண்ண போக முடியாது அப்படின்னோடனே, இங்கே கேளு, நீ போய் இது பண்ணினா அந்த இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரி தொடர்பாக நிறையா பேர் அந்த இடத்துல இருப்பாங்க, உனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அதுவும் பெரிய பெரிய ஆளுகளோட கான்டாக்ட் கிடைக்குப்பா அப்படின்னு சொல்லி பீம் சொல்லும்போது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னோடனே, பொய் சொல்லாத, உன்னோட ஷெட்யூலெல்லாம் நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியாதா? அதான் சொல்கிறேன் கேளு, நம்ம கம்பெனி சார்பில் அங்கே கொடுக்கக்கூடிய அவார்டை நீ வாங்கிட்டு வந்தால் போதும் அப்படின்னோடனே, அதான் ஃபஸ்ட்டு என்னோடய ஷெட்யூல் என்னங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், ஃபஸ்ட்டு நான் ஏன் அவருக்கு பதிலாக போய் வாங்கணும், வேணால் அவரையவே போய் வாங்கிக்க சொல்லு அப்படின்னோடனே, நான் தான் சொல்கிறேனே உனக்கு பெரிய ஆளோட கனெக்ஷன் எல்லாம் வந்து கிடைக்கும், அது நம்ம கம்பெனியோடது, உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே சீன் வந்து இப்போ கேவோட வீட்டை காமிக்கிறாங்க. சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம டெவலப் பண்ண காங்கிற ஆப் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகி நெக்ஸ்ட் டெக்ஸுங்கிற ஒரு பெரிய கம்பெனிலேருந்து நம்மளுக்கு அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வழக்கம் போல் எப்படி இருந்தாலும் நீ இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டேன், அதனால் உனக்கு பதிலாக நானே ஒரு ஆள் அந்த அவார்டு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னோடனே, அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே,
நீயே பார்த்துக்கிறியா? அப்படின்னோன்னே, ஆமா நானே பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னோன்னே, சரி வழக்கம் போல அந்த தேங்க்ஸ் லெட்டர் மட்டும் எழுதி அனுப்பிச்சுடு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பிஎம் சொல்லும்போது, நம்மளுக்கு எப்பேற்பட்ட இதா இருந்த கம்பெனியா இருந்தா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆபத்து காலத்தில அவங்க நம்மள வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா அப்படின்னோன்னே, ஆமா. எந்த ஒரு கம்பெனியும் வந்து நம்ம ஆபத்துக்காக நமக்கு உதவி பண்ணதில்ல அப்படின்னோன்னே, பெரிய கம்பெனி சொன்னா கேளு அப்படிங்கும்போது, சரி விடு அதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துக்கிறேன் சொன்னா கேளு அப்படின்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. பின்னு சொன்னது எதுவுமே யோசிக்கிறாரு. ஓகே பெரிய கம்பெனின்னு சொல்கிறாங்களே என்னங்கிறத அவரும் யோசிக்கிற மாரியே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாரி நான் நம்மளோட ஆர்&டி டிபார்ட்மெண்ட் வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிறக்கு, இத ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ கேட்டாங்க. அப்புறம் நீ கிளம்பு நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா, ஆமா போன வாரம் கேட்டது நீ இன்னும் அனுப்ப கிடையாது. இதில எங்கே போய் நீ அனுப்ப போற? இப்ப கேட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் வந்து பார்த்து சொன்னோன்னே, இப்ப என்ன பண்ணாங்க? நானே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நகரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்ல எந்த பகுதி மட்டும் நீ ஃபோட்டோ எடுக்கணும்? எல்லாம் வீடு ஃபுல்லுமே ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பணும் இந்த ரூம் ஃபுல்லுமே. அப்பதான் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெங்க வைக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ஐடியா தருவாங்க. நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னோன்னே, சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னோன்னே, நம்ம பிஎம் போயிட்டு ரூம் ஃபுல்லும் ஒவ்வொரு ஃபோட்டோவா எடுத்துட்டு இருக்காரு. எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே நடந்து வராங்க. அங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பார் செட்டப்ல வச்சிருப்பான். அந்த இடத்துல வந்து ஒரு ஒயின் பாட்டிலும் இருக்கு. அத எடுத்துட்டு வந்து பிஎம்மோட வச்சுட்டு, இந்த மாரி உனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒயினு அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர கிராஸ் பண்ணும்போது மறக்காம குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே நம்ம பிஎம்முக்கு வந்து, என்ன எனக்கு புடிச்சதெல்லாம் எடுத்து குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரே அப்படிங்கிறதோட நிக்குது.